ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். திஸ் இஸ் ஃபரீதா. ஒரு எறும்பு வந்து கடுமையான தவம் செஞ்சிட்ருக்கு, இறைவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இதோட தவத்தினால இறைவனும் அது முன்னாடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இது வந்து நான் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால மனுஷங்க யாருமே என்னை மதிக்க மாட்டிருக்காங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. சரி, உனக்கு வேண்டிய வரம் கேளு, நான் கண்டிப்பாக தரேன்னு இறைவன் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுவும் கேட்குது, மனுஷங்களை கடித்த உடனே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இறைவன் வந்து திருப்பி ஒரு தடவை யோசிச்சு நீ சொல்லு அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் கேட்கறது கரெக்டு தான், மனுஷங்களை கடித்த உடனே சாகணும் அப்படின்னு சொல்லுது. இறைவனும் அந்த வரத்தை வந்து கொடுத்துறாரு. நாமளும் இப்போ என்ன பண்ணுறோம், எறும்பு கடித்த உடனே அதை சாகடிச்சிடும், அது செத்துருது. ஸோ இப்படி தான் நிறைய விஷயங்களில் நாமளும் வந்து இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம வாயிலேருந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கஷ்டத்துக்குள்ளே மாட்டிக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள், நம்ம சூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைகளை வச்சு தான் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம என்ன பேசுகிறோன்றதை புரிய வைக்க முடியும். நம்ம எப்படி இடக்கு முடக்க ஏதாச்சும் வார்த்தைகள் யூஸ் பண்ணால் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போய் முடியும். ஸோ choose the words wisely. That's 1 minute. See you tomorrow.